கரியர்னு நீங்கள் போட்டிங்கனாவே இட் வில் பி லீட்ஸ் டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி ப்ளஸ் ஜாப். ரெண்டு சேர்ந்து வரது தான் உங்களுக்கு கரியர்னு சொல்லிட்டு வரும். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பனிங் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லட்டாக வரும், அதாவது நான் வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து நான் வந்து ஷைன் ஆகணும் நான் பார்க்குறேன் அப்படின்னு. கிரியேட்டிவிட்டி ப்ளஸ் என்கொயரி பேஸ்ட் லேர்னிங். அவங்க ஒவ்வொரு இதுவும் ரிசர்ச் பண்ணி அவங்க படிக்கிறதால தேர் லேர்னிங் ஸ்கில்ஸ் வில் பி வேறு லெவலில் இருக்கும். அது வந்து ஸோ அது வந்து எங்கே ஸ்வீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஃபார் குளோபல் இனோவேட்டர்ஸ். ஒரு இனோவேட்டர் லெவல், அதாவது புது கண்டுபிடிப்புலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், டாக்டர் எஸ் ராஜ்சோலையானந்த், கரியர் கன்சல்டன்ட். இந்த வீடியோவில் நாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், என்னென்ன ஸ்கூல் டைப்ஸ் இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் கடைசி வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் அவங்களுடைய சைல்டை எந்த ஸ்கூலில் சேர்க்கறதுன்றத பெரிய கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 58,722 ஸ்கூல்ஸ், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 58,722 ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 27,000 ஸ்கூல் பக்கம் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் மட்டுமே இருக்குது. 28,000 சம் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் போர்டு, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இந்த ஸ்கூல்ஸ்லேயே இருக்கும். ப்ளஸ் மெட்ரிகுலேஷன் ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். இதில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும், கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 650 ஸ்கூல்ஸ் கிட்ட பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசிஎஸ்சி இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இதில் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 130 ப்ளஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐபி வந்து வந்துடும். தட் இஸ் இன்டர்நேஷ்னல் பார்க்லேட்னு சொல்லுவாங்க. ஐபி வந்து வந்துடும். ஸோ இவ்வளோ ஸ்கூல்ஸில் இருந்து நம்மளுடைய சில்ட்ரன்ஸை எந்த ஸ்கூலில் சேர்க்கறது, எந்த போர்டில் சேர்க்கறது, சிபிஎஸ்சியில் சேர்க்கறதா அப்படின்னா ஸ்டேட் போர்டில் சேர்க்கறதா, அப்படி இல்லைன்னா ஐஜிசிஎஸ்சில் சேர்க்கறதா, அப்படின்னா ஐசிஎஸ்சியில் சேர்க்கறதா, அப்படின்னா ஐபியில் சேர்க்கறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஷன்ஸாகவே இருக்கும். ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் போகிறதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் கடைசி வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள். எல்லா பேரண்ட்ஸுமே அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல கரியரை வந்து அமைச்சு கொடுக்கணுன்றது தான் எல்லா பேரண்ட்ஸோடைய விருப்பமும் இருக்கும். ஸோ ஒரு நல்ல கரியரை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கரியர்னு நீங்கள் சொன்னீங்கன்னாவே அதில் வந்து ரெண்டு டைப்ஸ், ரெண்டுமே சேர்ந்து வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ கரியர்னு நீங்கள் போட்டிங்கனாவே இட் வில் பி லீட்ஸ் டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி ப்ளஸ் ஜாப். ரெண்டும் சேர்ந்து வர்றது தான் உங்களுக்கு கரியர்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் வந்து ஸ்டடி லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவீங்க. ஸ்டடி லேண்ட்ஸ்கேப்னு போட்டிங்கன்னா ஸ்டடி லேண்ட்ஸ்கேப்பில் தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூலிங் வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ் வரும். ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜஸ் வரும். ஸோ காலேஜஸ் முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் பண்ணுவாங்க. ஸ்கூல் காலேஜஸ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாப் வந்துடும். ஜாப் லேண்ட்ஸ்கேப்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் செக்டர் போகலாம் நீங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்டர்ப்ரனர் ஆகலாம். ஆண்டர்ப்ரனர்னால் சொந்தமாக தொழில் தொடங்குறது. ஸோ ஆண்டர்ப்ரனர் ஆகலாம். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து வர்றது தான் உங்களுடைய கரியர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பார்ட் என்னென்னு டிசைட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டடி லேண்ட்ஸ்கேப் தான் உங்களுக்கு டிசைட் பண்ணணும். ஸோ ஸ்டடி லேண்ட்ஸ்கேப்ன்றது உங்கள் ஸ்கூல் லெவல் எஜுகேஷன்ஸும் சம்மந்தப்பட்டு இருக்குது, அதே மாதிரி காலேஜ் லெவல் எஜுகேஷனும் சம்மந்தப்பட்டு இருக்குது. ஸோ இப்போ ஸ்கூல் லெவல் எஜுகேஷன் தான் பேஸ், உங்கள் ஃபவுண்டேஷனே வந்து ஸ்கூல் லெவல் எஜுகேஷன் தான். ஸோ இந்த ஸ்கூல் லெவல் எஜுகேஷன் நீங்கள் எப்படி வந்து சூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் எந்த ஆப்ஷன்ஸ், எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கூலிங் சிஸ்டம்ஸை உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடுவோம். அதுக்கு அடுத்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ், அதேமாதிரி ஜாப் லேண்ட்ஸ்கேப்பில் என்னென்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போர்டுன்னு இருக்குது. ஸ்டேட் போர்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி. எஸ்எஸ்எல்சினா உங்களுக்கு வந்து செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்னு வரும். ஹெச்எஸ்சினா உங்களுக்கு வந்து ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்னு வரும். அதேமாதிரி தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இதுக்கும் அதேமாதிரி தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இதுதான் நீங்கள் எப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சின்னு சொல்லுவீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
AISSE. AISSEனா ஆல் இண்டியா செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன். ஆல் இண்டியா செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் இது வந்து 10க்குன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி AISSCE அதாவது பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன். ஆல் இண்டியா சீனியர் ஸ்கூல் வந்துடும். சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டுக்குன்னு சொல்லிட்டு வரும். 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணி போகிறவங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு CBSE போர்டுக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வேரி ஆகும். கிட்டத்தட்ட சிலபஸ்லாம் பார்த்திங்கன்னா சிலபஸ் அதே மாதிரி 12th வந்து வேறு ஸ்ட்ரீம்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். வேறு சப்ஜெக்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதேமாதிரி காமர்ஸ் ஸ்ட்ரீம், அதேமாதிரி ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், அந்த மாதிரி வேறு சப்ஜெக்ட்ஸ் காம்பினேஷன்ஸ் பேஸ் பண்ணி இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பனிங் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லட்டாக அதாவது நான் வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்லையோ இதில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து நான் வந்து ஷைன் ஆகணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி NIOS, அதே மாதிரி சீனியர் செகண்டரி NIOS, இதுக்கு சிலபஸஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து தனியாக வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து செல்ஃப் பேஸ்டு லேர்னிங்காக இருக்கும். அதாவது இதுக்கு வந்து வீடியோ கண்டென்ட் லெக்சர்ஸ்லாம் இதுக்கெல்லாமே இருக்கும். வீடியோ கண்டென்ட் லெக்சர்ஸ் வந்து நீங்கள் பார்த்து அதை படித்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலான்ற மாதிரி இருக்கும். அதாவது இவங்க வந்து 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடத்தை எதர் நீங்கள் நான் இப்போ வந்து ரெண்டு சப்ஜெக்ட் தான் நான் எழுதுவேன். அதே மாதிரி இப்போ வந்து நான் 3 சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கேன். 3 சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் செலக்டடாக நீங்கள் என்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணி உங்கள் ஓனில் நீங்கள் எழுதுறதுக்கு தான் இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பனிங் ஸ்கூல்ஸ். இது வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஃபிசிக்கல் டிசேபிலிட்டிஸாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி என்னுடைய சன்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான் சார், அவனுக்கு வந்து ரொம்ப ஞாபகம் வந்து இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாலாம் படித்து எழுதிடுவாங்க. அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நீங்களாக பார்த்து படித்து நீங்களாக எழுதிக்கலாம். செல்ஃப் பேஸ்டும் இருக்குது, அதே மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸும் இருக்குது. ஃபேஸ் டு ஃபேஸ்னு பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். அந்த வெப்சைட்ஸில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டடி சென்டர்ஸ்னு சொல்லிட்டு வரும். அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டடி சென்டர்ஸில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு எது நேராக இருக்கும், உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் உங்கள் ஸ்கூல்ஸில் எது நேராக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த ஸ்கூல்ஸ் போய்ட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் கூட நீங்கள் லேர்னிங் கூட இருக்குது. நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் லேர்னிங் நீங்கள் போட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் போய் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டியூரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டு 2 சப்ஜெக்ட்டு நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் எழுதி நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்ஸும் ஈக்குவலண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே ஈக்குவலண்ட்டு. நீங்கள் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் போடனாலும் திஸ் ஸ்கூல் சர்டிஃபிகேஷன் இஸ் எலிஜிபிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் மென்ட் ஃபார் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு, அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு. அதுமாரி நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் சார் படிப்பேன், எனக்குலாம் அவ்வளோலாம் ஃபாஸ்ட்டெல்லாம் படிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் ஆப்ட் ஃபார் திஸ் டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. NIOS. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கவுன்சில் ஃபார் இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது CISCE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரைவேட் செக்டருங்க, இதெல்லாம் கவர்மெண்ட் செக்டரு, இது வந்து ப்ரைவேட் செக்டரில் அவங்களுக்குன்னு ஒரு கவுன்சிலிங் பாடி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிவிட்டு அவங்க வந்து தனியாக எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து CISCE அந்த போர்டு, தட் இஸ் கவுன்சில் ஃபார் இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன்ஸு. இதுலேயும் அதே மாதிரி தாங்க 10th, இதையும் 10th, இது 12th, ICSE 10th, ISE வந்து 12th. ICSEனா உங்களுக்கு வந்து இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இது வந்து இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டுங்க, அது அவ்வளோதான், இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு. ஸோ இது வந்து 10th, இது வந்து 12th. இதுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு லாங்குவேஜுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் ஒர்க்ஸ் அந்த மாதிரியான அதாவது அந்த NSS ஆக்டிவிட்டீஸாக கண்டிப்பாக அவங்க வந்து சர்வீஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ஒன்று வரும். அதே மாதிரி இவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதோடைய கரிக்குலமும் பார்த்திங்கன்னா தட் இஸ் உங்களுடைய கேம்பிரிட்ஜ் அசஸ்மெண்ட். இந்த கரிக்குலமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் லெவலில் இதோடைய கரிக்குலத்தில் பேஸ் பண்ணி தான் இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுவாங்க இதில். ஸோ இந்த ஸ்டடீஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அட்பாராக தான் இருக்கும். அட்பார்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேஷனல் லெவல் ஸ்கூல் போர்ட்ஸு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம்பிரிட்ஜ் அசஸ்மெண்ட் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் இருக்குது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் 10th IGCSEன்னு சொல்லுவீங்க. IGCSEனா இன்டர்நேஷ்னல் ஜென்ரல் சர்டிஃபிகேட் செகண்டரி எஜுகேஷன், இன்டர்நேஷ்னல் ஜென்ரல் சர்டிஃபிகேட் செகண்டரி எஜுகேஷன், ஓகேங்களா? IGCSEனா அதே மாதிரி AS வந்து 11th கிரேடுக்கு, A வந்து 12th கிரேடுக்கு. ஸோ ASனா அட்வான்ஸ்டு சப்சிடரி லெவலில், ஏன்னா அட்வான்ஸ்டு லெவல்,
ஸோ இதுதான் லெவல்ஸ் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி படி பார்த்தீங்கன்னா, கேம்பிரிட்ஜ் அசஸ்மெண்ட் இன்டர்நேஷனல் படி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு யூகே பேஸ்டுங்க இது. ஸோ இது வந்து யூகே பேஸ்டு. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஓ லெவல்னு ஒன்று இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்போ வந்து இதுலேயே அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீம்ஸ் வந்து எடுக்கிறப்போ வந்து அட்வான்ஸ்ட் லெவல்லாம் போகிறப்போ, அட்வான்ஸ்டு சப்சிடியெல்லாம் போகிறப்போ வந்து உங்களுக்கு சாய்ஸஸ் வந்து கிட்டத்தட்ட 70+ சப்ஜெக்ட்ஸ் கிட்ட அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 70+ சப்ஜெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுபடி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற பாடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறப்பையும் ஒரு காமர்ஸ் குரூப் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்தமான சப்ஜெக்ட்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்தமான ஸ்டடீஸ்க்கு நீங்கள் இப்போயே டிசைட் பண்ணி, ஸோ இதுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 70+ சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய கரியர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அது மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பார்ட் தான் உங்களுக்கு ஏ லெவல், இந்த ஓ லெவல்லாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகி வராது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பக்கலரேட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஜெனீவாங்க, சுவிட்சர்லாண்டு. ஸோ இதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்னு இது போட்டிருப்பாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் எல்லாமே நிறைய கண்ட்ரிஸ் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 8 to 9 கண்ட்ரிஸ் இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இதை வந்து இதோடைய கரிக்குலம்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இது தமிழ்நாட்டிலேன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 130+ தாங்க இதில் இருக்குது. 130+ ஸ்கூல்ஸ் தான் இதில் இருக்குது. கேம்பிரிட்ஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு 650+ இருக்கும். கேம்பிரிட்ஜ் ப்ளஸ் இதுவும் ரெண்டுமே சேர்த்து 650 இருக்கும். நமக்கு வந்து ஸ்டேட் போர்டும் சிபிஎஸ்சியும் பார்த்திங்கன்னா, ஸ்டேட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28,000 ஸ்கூல் கிட்டே இருக்கும், 28,000+. அதே மாதிரி சென்ட்ரல் போர்டு பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி சிபிஎஸ்சின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 27,000 ஸ்கூல்ஸ் கிட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறது நான் சொல்கிறேன் நான். ஸோ மொத்தமாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 58,000 ஸ்கூல் கிட்ட இருக்குது தமிழ்நாட்டில். இது எல்லாமே சேர்த்திங்கன்னா ஸோ இதில் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது? அதே மாதிரி இங்கே இன்டர்நேஷனல் பக்கலரேட்டில் பார்த்திங்கன்னா எம்ஐபினா மிடில் இயர் ப்ரோக்ராம் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு. அதுமாதிரி டிப்ளமோ ப்ரோக்ராம், சிபி ப்ரோக்ராம் சிபி ப்ரோக்ராம் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு 12th கிரேடுக்கு தான் வருது. ஸோ டிப்ளமோ ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி இங்கேயும் தான் இங்கே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களா, அதே மாதிரி என்னென்ன கோர்சஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு எது டிப்ளமோ ப்ரோக்ராமில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். அப்படின்னா கரியர் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ங்க. சிபினா கரியர் ரிலேட்டட் ப்ரோக்ராம். நான் வந்து இந்த பர்டிகுலர் கரியருக்கு தான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் ப்ரீடிட்டர்மைண்டாகவே ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ஸ்லாம் நான் முடிச்சுட்டு நான் வந்தேன்னா எனக்கு வந்து கரியர் ரிலேட்டட் ப்ரோக்ராம் சர்டிஃபிகேட் வந்து எனக்கு வந்து அவார்ட் ஆகும். சரிங்களா? இது ரெண்டுமே சேர்த்திங்கனாவே இது வந்து 12th தான். அதனால் இது பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன வெப்சைட்ஸ் இதில் போய் பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு வச்சுக்கோங்களேன், www. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு டேரெக்டாக அப்படியே அடிச்சிட வேண்டியதாங்க ஃபுல்லாக. www.tamilnadusstateboard.org.in இது அடிச்சிங்கனாவே உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கூல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கரிக்குலம், டெக்ஸ்ட் புக்ஸு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த ஒரு வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி சிபிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா www.cbse.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்சிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது என்சிஆர்டி, உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ஸு எல்லா ரிலேட்டட்ஸும் உங்களுக்கு இதில் வந்துடும். SNOIOSும் அதோடைய சப்சிடரி தான். அதே மாதிரி SNOIOSக்கு வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா www.NIOSங்க NIOS.org NIOS.ac.in www.nios.ac.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு NIOS ஸ்கூல்ஸ் பற்றி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டடி சென்டர்ஸ்லாம் சொன்னால ஸ்டடி சென்டர்ஸுடைய லிஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கவுன்சில் ஃபார் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா www.cisce.org. ஓகேங்களா? அது கேம்பிரிட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா www.Cambridge International MBRIDGE Cambridge International.org Cambridge.International.org இந்த வெப்சைட்டில் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கூல்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதேமாதிரி இதனுடைய டீட்டெயில்ஸ்க்கு வந்து www.ib.ibo.org ibo.org போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பக்லரேட்டோடைய ஸ்கூல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா?
அதுக்கடுத்தது அப்ராக்சிமேட் நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் என்ன வரும்ன்றதை நான் சொல்லிடுறேன். நான் அப்ராக்சிமேட் தாங்க, இது வந்து எக்ஸாக்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் அது கிடையாது. அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல் ஸ்டேட் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஏதாவது மெட்டீரியல்ஸ் கொடுக்குறது அப்படின்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறது அதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே ப்ரைவேட் செக்டர் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு உங்களுக்கு ஒரு 40,000 to 45,000 வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து பெர் இயருக்கு சார்ஜஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி சிபிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெர் இயருக்கு டிபெண்டிங் அப்போ வந்து கிரேட் தாங்க. இது எல்லாமே 50,000லேருந்து ஒரு 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு பெர் ஆனம் 3 lakhs பெர் ஆனம் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அதுமாதிரி NIOSக்கு வந்து இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. அது நீங்கள் எந்த சென்டர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி இதெல்லாம் அந்த அவ்வளோ ரேஞ்சஸ்லாம் வராது. ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து செல்ஃப் பேஸ்டு லேர்னிங்கில் தான் நீங்கள் படிக்கிறீங்க. உங்களுக்கு கண்டென்ட் வீடியோ லெக்சர்ஸ் எல்லாமே ரெடிமேட் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் என்கொயர் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஃபார் இந்தியன் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன்ஸ், அதேமாதிரி இது ரெண்டுத்துக்குமே சேர்த்திங்கன்னா தட் இஸ் CISCE IGCSE, இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒன்றா தான் வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 lakhsலேருந்து ஒரு 6 lakhs வரைக்கும் வரும் நினைக்கிறேங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 6 lakhs வரைக்கும் வரும். 6 lakhs பெர் ஆனம், இதுவுமே பெர் ஆனம் தான். 6 lakhs பெர் ஆனம். அதுக்கு அடுத்தது இன்டர்நேஷ்னல் பக்லைட் தாங்க கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். 2.5 lakhsலேருந்து உங்களுக்கு ஒரு 8 lakhs பெர் ஆனம் வரைக்கும் எப்போ நீங்கள் இப்போ அந்த கிரேட் உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. சரிங்களா? ஸோ 2.5 lakhsலேருந்து lakhs per annum அதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸு. சரி, இப்போ வந்து இந்த ஒவ்வொரு போர்ட்ஸ்லேயும் மேஜராக எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதோடைய கோர் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜென்ரலாக இந்த ஸ்கூல் போர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சிலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்தியன் போர்ட்ஸு. அது வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், அதுமாரி எக்ஸாம் ட்ரிவனாக இருக்கும். ஸோ இதில் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சிலாம் பார்த்திங்கன்னா ஒன்லி அந்த அப்ளிகேஷன் மோட் மட்டும்தான், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் மோட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ கிட்டத்தட்ட மேக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியன் போர்டாக இருக்கும், ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், அதுமாதிரி எக்ஸாம் ட்ரிவன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா IGCSE பார்த்திங்கன்னா இது வந்து குளோபல் போர்டு. இது வந்து அனலிட்டிக்கல் பார்ட் இருக்கும், அனலிட்டிக்கல் அண்ட் இட் இஸ் ஸ்கில் பேஸ்டு எக்ஸாம்ஸாக இருக்கும் இதில். அதேமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் பக்லரேட்டில் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் போர்டு அது வந்து அதேமாதிரி கிரியேட்டிவ் நாலேஜஸ் இருக்கணும் அதுக்கு. அதேமாதிரி ரிசர்ச் ஃபோக்கஸ்டாக இருக்கும். எக்ஸாம்ஸ் வந்து ரிசர்ச் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ இந்த 3 போர்ட்ஸும் கோர் வந்து எது ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்சி இது வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் கிளாரிட்டி ப்ளஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் இதை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இது வந்து எதுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃபார் JEE/NEET ஆஸ்பிரன்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, அதாவது நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்தியா லெவலில் கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இந்த போர்ட்ஸ்லாம் ரொம்ப காம்பேக்டபுளாகவே இருக்கும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கரிக்குலமே, டீச்சிங் மெத்தடாலஜி அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. ஈவன் தோ நீங்கள் ரோட் எக்ஸாமினேஷன்ஸ் அதாவது மனப்பாடம் பண்ணி எழுதுற மாதிரி இருந்தால் கூட இட் வில் பி அப்ளிகேஷன், தட் இஸ் அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அதனால் தீஸ் திங்ஸ் வில் பி பெஸ்ட் சூட்டட் ஃபார் JEE NEET ஆஸ்பிரன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் IGCSE பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டு ஸ்கில்ஸு ப்ளஸ் லாஜிக்கல் திங்கிங் இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் UG குளோபல் அட்மிஷன். அதாவது வந்து நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டிஸில் நான் வந்து அதாவது அப்ராட் போயிட்டு நான் படிக்க போகிறேன். அந்த மாதிரி கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா திஸ் திங்ஸ் வில் பி சூட்டட். உங்களுக்கு ICSE அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ IGCSE வில் பி சூட்டட் ஃபார் UG குளோபல் அட்மிஷன்ஸ். அதேமாதிரி IB இன்டர்நேஷனல் பக்லரேட் பார்த்திங்கன்னா கிரியேட்டிவிட்டி ப்ளஸ் இன்கொயரி பேஸ்ட் லேர்னிங். அவங்க ஒவ்வொரு இதுவும் ரிசர்ச் பண்ணி அவங்க படிக்கிறதால தேர் லேர்னிங் ஸ்கில்ஸ் வில் பி வேறு லெவலில் இருக்கும் அது வந்து. ஸோ அது வந்து எங்கே ஸ்வீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் குளோபல் இனோவேட்டர்ஸுங்க. ஒரு இனோவேட்டர் லெவல், அதாவது புது கண்டுபிடிப்புலாம் பண்ணுறாங்களே. ஸோ இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய யூனிவர்சிட்டிஸு, டாப் லெவல் யூனிவர்சிட்டிஸில் வந்து இவங்க வந்து போயிட்டு ஒரு இனோவேட்டராக ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கோர்சஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது, நம்மளுடைய ஸ்கூல்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றத ஒரு 3 Cஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த 3 Cs என்னென்ன Cஸ்ன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய சில்ட்ரன்ஸுக்கு எந்த போர்டு வந்து ஆப்டாக இருக்குன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 3 Cs என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். 3 Cஸ்ங்க, அதாவது கிரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங்,
கம்யூனிகேஷன். இது 3மே தான் எந்த ஒரு ஸ்கூலிங் சிஸ்டத்துலேயும் இது 3ம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, அவங்களுடைய ஃபர்தராக ஜாப் போகிறப்போ வந்து ஃபர்தர் கரியர் ஆப்ஷன்ஸ் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும். ஸோ அந்த 3 C's தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன். இந்த கிரியேட்டிவிட்டி வந்து எப்படி வந்து இந்த போர்ட்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது, அதே மாதிரி இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன் எப்படி அஃபெக்ட் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி. ஸோ கிரியேட்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியில் அதே ஸ்டேட் போர்டும் கிட்டத்தட்ட அதை கம்பேர் பண்ணி மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறாங்க இப்போலாம். ஸோ சிபிஎஸ்சி பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் மாடல் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸை கிரியேட்டிவிட்டி வித்தின் தி சிலபஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு கிரியேட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா வித்தின் தி சிலபஸாக இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஐஜிசிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா கிரியேட்டிவிட்டி கோர்ஸ் ஒர்க்ஸே அவங்க தனியாக கேஸ் ஸ்டடிஸ் கோர்ஸ் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க. தீஸ் திங்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட். ப்ரீவியஸ் இதில் பண்ணது திருப்பி ரிப்பீட்டடாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கிரியேட்டிவிட்டி கோர்ஸ் ஒர்க்ஸ் கேஸ் ஸ்டடீஸை இங்கே வந்து லேர்ன் பை அப்ளைங் ஐடியாஸ். உங்களுடைய ஐடியாஸை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் புரிஞ்சு படிக்கிறது. அதுக்கடுத்தது இன்டர்நேஷனல் பக்லரேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் ப்ராஜெக்ட்ஸ், எஸ்ஏஸ் வந்து எக்ஸ்டெண்டட் எஸ்ஏஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ்டெண்டட் எஸ்ஏஸ்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான எஸ்ஏஸ்லாம் கூட உங்களுக்கு ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி ஆஃப் யுவர் ஓன் ஐடியாஸ் வச்சு தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி சிஐஎஸ்னால் கிரியேட்டிவிட்டி ஆக்டிவிட்டி சர்வீஸ். இதெல்லாம் கம்பைன் பண்ணி வரும். அதேமாதிரி நீங்களாக செஞ்சு பார்க்கணும், நீங்களாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அண்ட் யூ ஹாவ் டு ரிஃப்ளெக்ட். உங்களுடைய ஐடியாஸ் வந்து நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வர்றது தான் உங்களுக்கு இன்டர்நேஷனல் பக்லரேட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு சிங்க, அதாவது கிரியேட்டிவிட்டி. செகண்ட் சி வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றதை பார்ப்போம். கிரிட்டிக்கல் திங்கிங்கில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நியூ காம்படென்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ், டெஸ்டிங், அண்டர்ஸ்டாண்டிங், நாட் மெமரி. சரிங்களா? இதுலேயும் அதேமாதிரி நியூ காம்படென்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் இதுலேயும் இருக்கும். டெஸ்டிங்கும் பண்ணுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கு ஆன்சர்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களா புரிஞ்சுருப்பாங்க. இதில் வந்து மெமரைஸ் பண்ணி ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஓகேங்களா? அதேமாதிரி ஐஜிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா லாஜிக் ப்ளஸ் ரீசனிங் இன் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸோடைய அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு லாஜிக்கோட அனலைஸ் பண்ணி படிக்கிறது தான் இது கிரிட்டிக்கல் திங்கிங் இன் கேஸ் ஆஃப் ஐஜிசிஎஸ்சி. அதேமாதிரி இன்டர்நேஷனல் பக்லரேட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஸ்டின்ஸ் பேஸ்டு, அதான் என்கொயரி பேஸ்டுன்னு நம்ம சொன்னோம்ல, அந்த என்கொயரி பேஸ்டு தான் இங்கே கொஸ்டின்ஸ் வரும். ஸோ வை அண்ட் ஹவு திங்கிங் த்ரூ டிஓகேன்றது தியரி ஆஃப் நாலேஜ். சரிங்களா? இது மாதிரி என்கொயரி பேஸ்டு கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி ரியல் டைம் ப்ராப்ளம்ஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி அதுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது தான் இந்த மெத்தடாலஜி. இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து இன் கேஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பக்லரேட் வந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி சால்வ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ தேர்ட் சி என்னன்றதை பார்ப்போம். ஸோ தேர்ட் சி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் ஆன்சர்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம் ப்ரெசன்டேஷன்ஸ் ஆர் கிளியர் பட் எக்ஸாம் லீடாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே ரைட்டிங் ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் அப்பியர் பண்ணுவீங்க. இங்கே வந்து திங்கிங் கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டிஸ்லாம் இருக்குது. தட் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு கம்யூனிகேட்ன்றது தான் இங்கே வந்து பார்க்குறாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறதால அதுவே வந்து ரிப்பீட்டேஷன்ஸாக வந்து வரதுக்கான சான்சஸ் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஐஜிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரைட்டிங், குளோபல் இங்கிலீஷ் அண்ட் ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி இன்டர்நேஷனல் பக்லரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன்ஸு, டிபேட்டு, ஓரல் எக்ஸாம்ஸ் அண்ட் ஸ்பீக் வித் கான்ஃபிடன்ஸ் இவ்வளோ தூரம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதால இட் வில் பி ஃபார் பெட்டர் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த 3 Cஸ்லேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி போர்டில் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேர்னிங்கு, ரிவைசிங்கு அண்ட் பெர்ஃபார்ம் இந்த மெத்தடாலஜியில் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கரிக்குலம் வந்து ஃப்ரேம் பண்ணி இந்த மெத்தடாலஜியில் அவங்க படிச்சுட்டு வருவாங்க. லேர்ன், ரிவைஸ், பெர்ஃபார்ம். அதே மாதிரி ஐஜிசிஎஸ்சி போர்டு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அனலைஸ், அப்ளை, கம்யூனிகேட் இந்த மெத்தடாலஜியில் அவங்களுடைய ஸ்டடீஸ்லாம் இருக்கும். அனலைஸ், அப்ளை, கம்யூனிகேட். அதுக்கு அடுத்தது இன்டர்நேஷனல் பக்லரேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்க், கிரியேட், ஸ்பீக் இந்த மோட் ஆஃப் மெத்தடாலஜியில் அவங்களுடைய ஸ்டடீஸ் வந்து இந்த மெத்தடாலஜியில் இருக்கும். சரிங்களா? எப்போ வந்து எந்த போர்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சியை எப்போ செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபோக்கஸ்டு, டிசிப்ளின்ட், இந்தியன் காலேஜ் பாத் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுடைய சன்னுக்கோ டாக்டருக்கோ நீங்கள் இது ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் சிபிஎஸ்சி. இது ஐஜிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கல் திங்கிங், க்யூரியாசிட்டி இருக்கணும். அதேமாதிரி குளோபலி ஆம்பிஷியஸ் லேர்னராக இருக்கணும்னு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் உங்களுடைய சன்கிட்டயோ இல்லை டாக்டர்கிட்டயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஜிசிஎஸ்சி போர்டு எடுக்கலாம். அதேமாதிரி இன்டர்நேஷனல் பக்லரேட் வந்து க்ரியேட்டிவிட்டி, அதேமாதிரி ரிஃப்ளெக்டிவ், அதேமாதிரி செல்ஃப் ட்ரிவன் எக்ஸ்ப்ளோரர் இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து உங்கள் சன்கிட்டயோ அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்டயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் இட் இஸ் சூட்டபிள் டு கோ ஃபார் இன்டர்நேஷனல் பக்லரேட். நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு ஃபுல் இதுவும் இருக்குது. நீங்கள் கரெக்டாக எந்த பாத் வந்து யாருக்கு சூட் ஆகுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் இந்த போர்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஸோ ஆஸ் ஏ பேரண்ட்டாக நீங்கள் அந்த 3 C's பேஸ் பண்ணி, அதாவது க்ரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி உங்களுடைய சன்னோ டாட்டரோ எப்படி இருக்காங்கன்றதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன போர்ட் செலக்ட் பண்ணிக்கலான்றதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆஸ் ஏ பேரண்ட்டாக வந்து நீங்கள் ஒரு இந்தியன் காலேஜ் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் கோ வித் சிபிஎஸ்சி ஆர் ஸ்டேட் போர்ட். நீங்கள் வந்து சிபிஎஸ்சி ஆர் ஸ்டேட் போர்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாவே போதும். நீங்கள் நல்ல டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்லேயே நீங்கள் உங்கள் சன்னோ டாட்டரோ வந்து உங்களை வந்து படிக்க வச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் இந்தியா அப்படி இல்லைன்னா அப்ராட் யூஜி வந்து அப்ராடில் பண்ணுறாங்க, அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து ஏதோ ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது போய் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் கோ வித் ஐஜிசிஎஸ்சி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பக்லரேட் அந்த போர்ட் ஆஃப் ஸ்டடிக்கு நீங்கள் போகலாம். அதேமாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் யூ கேன் கோ வித் சிபிஎஸ்சி. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆனீங்கன்னா யூ கேன் சூஸ் எதர் ஆஃப் சிபிஎஸ்சி ஆர் ஸ்டேட் போர்ட் நீங்கள் போகலாம். இல்லை நான் வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டே நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பேன், எனக்கு வந்து மூமெண்ட்ஸ் பிளேஸ் டு பிளேசஸ் இருந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி பட்சஸில் இட் இஸ் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் டு கோ ஃபார் சிபிஎஸ்சி நீங்களாம் போகலாம். அதுமாதிரி பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐபி இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் செலவு வந்து ஐபி தான் மோஸ்ட் காஸ்ட் கன்சூமிங். அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு ஸ்டடீஸும் உங்களுக்கு இன்புட்ஸும் அந்த மாதிரி இருக்கும். ஐபிஎஸ் கிரேட்டர் தேன் ஐஜிசிஎஸ்சி, இதுக்கு அடுத்தது சிபிஎஸ்சி வரும், அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ஸ்டேட் போர்டு வரும். இதில் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ, உங்களுடைய சன்னோ டாக்டருக்கோ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செக்லிஸ்ட்டையும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோங்க. இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அந்த 3 C's, அதாவது க்ரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், அதே மாதிரி கம்யூனிகேஷன், இந்த 3 Cஸை பேஸ் பண்ணி உங்களுடைய உங்களுடைய சில்ட்ரன்ஸ் வந்து எந்த இதில் பெஸ்ட்டாக இருக்காங்கன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் கன்க்ளூஷன் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த பெஸ்ட்டு போர்டுன்றது எதுவுமே கிடையாதுங்க. இதில் வந்து பெஸ்ட்டு ஃபிட்டுன்றது தான் இருக்குது. சரிங்களா? எல்லா போர்ட்ஸும் எல்லா ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம்ஸும் பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன் நான். இதில் வந்து நம்மளுடைய சில்ட்ரன்ஸு எதற்கு வந்து ஆப்டாக இருப்பாங்க அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ தட் இஸ் நோ பெஸ்ட் ஸ்கூல் சிஸ்டம், ஒன்லி ரைட் சிஸ்டம் ஃபார் ரைட் சில்ட்ரன் ஃபார் பிரைட் ஃபியூச்சர் அப்படின்ற கன்க்ளூஷனோட நான் இந்த வீடியோவை நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, அப்படி இல்லைனாலும் ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இட் வில் பி மோட்டிவேட்டிங் ஃபார் மீ ஃபார் டூயிங் பெட்டர் வீடியோஸ் இன் எஜுகேஷனல் ஃபீல்டில். நான் இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதேமாதிரி இந்த வீடியோஸ் வந்து யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா, தட் இஸ் ஏதாவது ஸ்கூல் போர்ட்ஸ் பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னா எல்லா வெப்சைட் லிங்க்ஸ் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன் நான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து எஜுகேஷனல் வீடியோஸ் தான் நான் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ வரக்கூடிய வீடியோஸை வந்து தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.